பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். விரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம். இந்த சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் சென்னை வாழ் ஜனங்களே, உங்களை தேடி நான் வருகிறேன். பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து பம்மல் ரோட்டில் ஷேர் ஆட்டோவில் வந்தீங்கன்னா முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பில் சியோன் காம்ப்ளெக்ஸ் அந்த தூண்கள் வழியாக நடந்து பின்னால் வாங்க, லிஃப்ட் இருக்கும். 4வது தளத்தில் உங்களுக்காக நான் காத்திருப்பேன். கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை சகோதரர் மங்களராஜ் மற்றும் சகோதரர் கண்மணி சாலமன் மற்றும் அநேக நல்ல தேவனுடைய பிள்ளைகள் அழகாக செய்திருக்கிறாங்க. சகோதரர் மில்டன் மற்றும் ஜமிலா மில்டன் தம்பதியினர் நல்ல விருந்தை அவர்கள் வழங்குகிறார்கள். கர்த்தர் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். கூட்டத்தின் இறுதியில் தனித்தனியாக உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். சென்னையில் இருக்கிற மக்கள் தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்குறவங்கெல்லாம் திரளாக நீங்கள் கடந்து வர வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தின் சார்பாக நாம் வருடந்தோறும் கிறிஸ்மஸ் பண்டிகையை மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். முக்கியமாக ஏழை ஜனங்களுக்கு இலவசமாக ட்ரெஸ்ஸஸ் மற்றும் மட்டன் விருந்தெல்லாம் நம்ம கொடுக்குறோம். அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் கூட்டம், மார்த்தாண்ட கூட்டம்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, பாயாசம் என்றும் நிறைய விருந்து வழங்கப்படும். அதை போலவே ஆசிரியத்திலே 3வது சனிக்கிழமை என்று நாம் கொண்டாடுகிற பொழுது
150 கிலோ மட்டன் விருந்து நாம் வழங்குவோம், வெள்ளை சோறு. அதே மாதிரி காய்கறி கூட்டு, சாம்பார் என்று வைத்து அமர்க்களப்படும். எல்லாம் ஏழை ஜனங்கள், ஒரு நேரத்துக்கு ஒரு நேரம் சாப்பிட்றாங்க, ரேஷன் அரிசி சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு நாம் ராஜபோகம் அரிசியை வாங்கி அன்றைக்கு நாம் கொடுப்போம். பிரித்துக்குரியவர்களே, அந்த 150 கிலோ மட்டனுக்காக எத்தனையோ பேர் வீட்டில் கடாக்களை நேர்ச்சியாக வளர்க்குறாங்க. 4 குடும்பத்தார் வளர்த்து கொடுக்குறாங்க. இன்னும் 6 கடாக்கள் நமக்கு தேவைப்படுகின்றது. கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் தாராளமாக கடாக்களை நீங்கள் பரிசீலிக்கலாம். 1000 சேலைகளும் 500 பேண்ட் ஷர்ட்டும் தேவை. அதையும் நீங்கள் விரும்பினால் உங்கள் குடும்பத்தின் சார்பாக எடுத்து கொடுக்கலாம். பிரித்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தின் சார்பாக ஆசிரியர் தேவனுடைய மாளிகைக்குள்ளாகவே அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர்களும் கட்டப்பட்டிருக்கின்றது. தினந்தோறும் அங்கே நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் மற்றும் குருவானவர்கள் ஜெபத்தை நடத்துகிறாங்க. 3 வேளையும் அவர்களுக்கு மிக சிறப்பான இடத்தை கொடுக்குறோம். வாக்கிங் போகிறதுக்கு நல்ல இடம். நீங்கள் விரும்பினால் தாராளமாக அங்கே தங்கலாம். நிறைய இடங்கள் இருக்கிறது என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்கள் வீடுகளில் நல்ல நாட்கள் வருகிற பொழுது இங்கே இருக்கிற மக்களுக்கு தாராளமாக நீங்கள் உணவளிக்கலாம், விருந்தளிக்கலாம். இந்த குளிர்காலங்களில் கம்பளி, பெட்ஷீட்லாம் விரும்பினால் வாங்கி கொடுக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரித்துக்குரிய நம்ம ஊழியத்தில் உள்ள சில குடும்பங்களில் மிகவும் துரதிருஷ்டவசமாக திருமணமாகி கொஞ்ச நாள்லேயே சட்டப்பூர்வமாக பிரிஞ்சிட்டாங்க. இப்போ அவர்களுக்கு புது வாழ்வு கொடுக்கறதுக்காக நம்ம பிரயாசப்படுகிறோம். முதலாக நான் சொல்ல வரும்போது, நாகர்கோவிலில் மகளுக்கு இப்போ 27 வயது ஆகிறது. நல்ல குடும்பம். அவர்கள் BA ஆர்கிடெக்ட் முடித்து நல்ல வேலையில் இருக்கிறாங்க. இது நல்லா படித்து வேலை செய்கிற ஜெபிக்கின்ற ஒரு மணமகன் தேவை. 2வதாக அதே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தம்பி இருக்காங்க. 37 வயது ஆகிறது. நல்ல திறமை வாய்ந்தவர், எல்லா வசதியும் இருக்கிறது. அவருடைய குடும்பத்துக்கு ஏற்றபடி நல்லா ஜெபிக்கிற நல்ல மணவாட்டி தேவை. 3வதாக திருச்சியில் இருக்கிறாங்க. திருச்சி சிட்டியிலேயே நல்ல பெரிய எண்ணெய் கடை வச்சுருக்காங்க. அப்படியே மகனுக்கு 30 வயதாகுது. நல்லா படிச்சிருக்கிறாங்க. நல்ல மகன். அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல ஜெபிக்கின்ற அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஒரு மணவாட்டி தேவை. பிரியத்துக்குரியவர்களே, மார்க் 4:39 இயேசு எழுந்து காற்றை அதட்டினார், அப்பொழுது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சீசர்களையே அந்த காற்று விட்டு வைக்கவில்லை என்றால், புயல் விட்டு வைக்கவில்லை என்றால் உங்களை விட்டு வைக்குமா? பல விதங்களில் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் புயல் காற்று வீசி கொண்டிருக்கலாம். உங்கள் பிள்ளைகளை பதம் பார்த்து கொண்டிருக்கலாம். உங்கள் சர்வத்தை பதம் பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களிலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பணத்தை அது பிடுங்கி கொண்டு போய் கொண்டிருக்கலாம். பொல்லாத ஆவி உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். மரணம் விடுமோ என்று கலங்கி கொண்டிருக்கலாம். ஒன்றுமே இல்லாமல் கதறி கொண்டிருக்கலாம். ஐயோ 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 என்று உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் அப்படியே கதறி கொண்டிருக்கலாம். இதையெல்லாம் செய்வதை விட பக்கத்தில் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அழைப்பீர்களா? உதவிக்கு அழைப்பீர்கள். ஆண்டவரை, எனக்கு நீர் மனமிறங்க மாட்டீரா? உம்முடைய பிள்ளை அல்லவா? உமக்காகவே நான் வாழ்கிறேன் அல்லவா? உமக்கு பயந்து வாழ்கிறேன் அல்லவா? எனக்கு இந்த ஆபத்திலே உதவி செய்யும், நீர் எழுந்தருளும் என்றவரை கூப்பிடுங்கள். அவர் மாத்திரம் கண் திறந்து பார்த்து விடுவார் என்றால் அவர் உங்களுக்காக நிச்சயமாக மனம் இறங்குவார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளை, வியாதிகளை, பொருளாதார நஷ்டங்களை, இழப்புகளை அவர் கடிந்து கொள்வார். அப்பொழுது எல்லாம் உங்களை விட்டு விலகி போகும். ஒரு பெரிய அமைதியும், ஒரு பெரிய சந்தோஷமும், ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். எவ்வளவுக்கு எவ்வளவு கதறினீர்களோ, துடித்தீர்கள், அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் இன்பமாக இருப்பீர்கள், அவ்வளவுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருப்பீர்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியத்துக்குரியவர்களே, இதனாலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 27வது வசனம். அப்படின்னா எப்ரோனுக்கு திரும்பி வருகிற பொழுது யோவாப் அவனோட ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசல் நடுவே ஒரு பக்கமாக அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்தப்பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். பழி வாங்குகிற இந்த படலத்தை, செய்தியைத்தான், காட்சியைத்தான் இங்கே காண்கின்றோம். என்னுடைய தம்பி ஆசகேலை கொன்று விட்டாய், உன்னை நான் கொல்லாமல் விடமாட்டேன், பழிக்கு பழி வாங்காமல் விடமாட்டேன் என்று எப்பொழுது தன் தம்பியுடைய சரீரத்தை சுமந்து கொண்டு இரவு முழுவதும் நடந்து யோவாபும் தம்பி அபிஷாய் நடந்து வந்தார்கள். அப்பொழுதே முடிவு செய்து விடுகிறார்கள். யோவாப் பழி வாங்க வேண்டும் என்கிற வெறியிலே அவர் துடித்து கொண்டிருந்தார். என் தம்பியை கொன்று விட்டாய், பழிக்கு பழி வாங்கவே என்று சொல்லி துடித்து கொண்டிருந்தார்.
அதுக்கு சந்தர்ப்பமும் வாங்கிக்கிறது. அப்னர் தாவீது சமாதானம் பேச வரும்போது இவர் கோவப்பட்டு ராஜாவுக்கு தெரியாமலே ஆள் அனுப்பி ஒரு ரகசியம் பேசுகிறது போல் வரவழைத்து எதிர்பாராத நேரத்தில் வயிற்றில் குத்தி அந்த அப்னர் எனப்பட்ட மிகப்பெரிய ஒரு படைத்தளபதியை கொன்று பழி தீர்த்து கொண்டான் யோவாப் என்று சொல்லி இந்த இடத்தில் வாசிக்கிறோம். பழி வாங்கணும், என் தம்பி ஆசைகளை கொண்டா, உன்னை பழி வாங்கணும்னு வெறியாக இருந்தார். அந்த கொலை வெறி, அந்த பழிக்கு பழி வாங்கணுங்கிற வெறி அவரை மிருகமாக்கி சமாதானமான நேரத்தில், ரத்தம் சிந்த வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு நேரத்தில், பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணமே இல்லாத அந்த அப்னரை நீதிமானை இந்த யோவா குத்தி கொன்றாரே, இதுதான் பழி வாங்குதல் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, இன்றைக்கி பழி வாங்குகிற இந்த மக்களை குறித்து நாம் பேசும்படியாக வந்திருக்கிறோம். பொதுவாகவே இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற மனிதனுடைய இயல்பு என்ன என்று பார்ப்பீர்கள் என்றால், ஏன்னா 2 அடி அடித்தாங்கன்னா பதிலுக்கு 1 அடியாவது நான் அடிப்பேன் அப்படி தான் மக்கள் சொல்கிறாங்க. என்னால் திருப்பி 2 அடி அடிக்க முடியாது, நான் அந்தளவுக்கு பலவான இல்லை, ஆனால் 1 அடியாவது ஒன்று நான் அடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் நினைக்கிறாங்க. பிள்ளைகளை வளர்க்கும்போது கூட அவன் உன்னை அடித்தான்லாம், நீ ஏன் திரும்பி அடிக்காமல் நீ வந்த, அப்படி தான் கேட்டு நாம் வளர்க்கின்றோம். இதுக்குரிய சின்ன வயதிலிருந்தே ஒரு அடி அடித்தா திரும்பி நீ அடி அப்படின்னே அந்த பழி வாங்கு விடாத அப்படிங்கிற மாதிரியே நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம். இன்றைக்கி சமுதாயமும் அப்படித்தான் இருக்கிறது. இன்னும் ஒரு சிலரை நாம் காண்கிற பொழுது அவர்கள் சும்மா இருப்பாங்க, அவங்க நல்ல பாம்பு மாதிரி. அவங்கள தீண்டிட்டாங்க, யாராவது தீண்டிட்டாங்க, அவங்கள யாராவது அடிச்சிட்டாங்கன்னா பதிலுக்கு 2 அடி அடித்தாங்கன்னா 1 அடி அடிக்கிறவங்களை பற்றி முதல்ல பார்த்தோம். இவங்க 1 அடி இவங்களை அடிச்சிட்டாங்கன்னா பதிலுக்கு 10 அடி 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 அடின்னு சொல்லி அடிப்பாங்க. அன்றைக்கி டிவியிலே ஒரு நிகழ்ச்சியை தற்செயலாக டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நகைக்கடையில் ஒரு பெண்ணுக்கு வாடிக்கையாளரை போல் போய் ஒரு நகையை திருடிறாங்க. அதான் அந்த சேல்ஸில் நிற்கிற அந்த தம்பி பார்த்து விடுகிறார். உடனே நகையை பிடுங்கிறார். உடனே அவள் செவுட்டில் ஒரு அடி அடிக்கிறார் திருடிய பெண். அது பதிலுக்கு 10-20 அடி 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 என்று கன்னத்தில் அந்த வாலிபன் அடிக்கின்றான். அதை சிசிடிவியில் எடுத்து அதை டிவியில் போட்டாங்க. 1 அடி அடித்தோடனே 10-20 அடி 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 ஒரு ஆண் ஒரு பெண்ணை அடிக்கின்றான். அதை டிவியில் போட்டாங்க. அது நியாயமா, அது தவறா, அந்த பெண்ணு செஞ்சது தப்பா சரியா, அதெல்லாம் பேசுறதுக்கு நான் வரவில்லை. 1 அடி என்னை அடித்தால் 20 அடி அடிப்பேன், 10 அடி அடிப்பேன் என்று சொல்கிறவர்களெல்லாம் இந்த பூமியில் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு விசை ஒரு மனிதர் ஒரு பெரிய பதவியில் இருந்தார். அவர் இப்படிப்பட்ட ஒரு குணநலனை உடையவராக இருந்தார். யாராவது சீண்டாங்கன்னா 10 அடி 20 அடி அடித்து எதிரிகளே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். அதனால் எல்லாரும் அந்த மனுஷனை கண்டு பயப்படுவாங்க. ஐயா ஐயாம்பாங்க, சார் சார்பாங்க, அண்ணாச்சி வந்திருக்காங்க அண்ணாச்சி வந்திருக்காங்கன்னு சொல்லி அவர் கண்டு நடுங்குவாங்க. அவருக்கு சீட்டு கொடுங்க, ஐயாவுக்கு சேர் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஐயா வந்திருக்காங்கன்னு எல்லாரும் அப்படி பதறுவாங்க. எதுக்குன்னா 1 அடி அடித்தா 10 அடி அடிப்பார் அந்த மனுஷன், அவர்கிட்ட வச்சிக்காத, மோசமான ஆள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்டு நடுங்குவாங்க. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் சொன்னார், அவர் 1 அடி அடித்தா 10 அடி அடிப்பார்ல எங்கள் ஆள் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொன்னாங்க. அவரை நேசிக்கிறவங்களாம் பெருமைப்படுறாங்க, அவர் அடித்தா 10 அடி திரும்பி அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்து மக்கள் நடுங்கிறாங்க. ஐயா இவரை 1 அடி அடித்தா 10 அடி அடிச்சிடும், பயங்கரமான ஆள், அண்ணாச்சி ஐயா வாங்க அப்படின்னு சொல்லி நடுங்கிறாங்க. இது ஒரு சில மனிதர்கள் இருக்காங்க, அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க. அவங்கள அடித்தாலும் அவங்க கண்டிட மாட்டாங்க, இல்லைன்னா அதை பொறுத்துக்குவாங்க, அமைதியாக இருப்பாங்க. வார்த்தையால் அடித்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன தீங்கு செஞ்சாலும் சரி, அவங்க அப்படியே அமைதியாக இருப்பாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுது, அவனை அடி மிதி நொறிச்சு போடு, நீ வா 1 அடி அடி, நீ வா 1 அடி அடி, இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இவளுக்கு ஒன்றுமே தெரியாது, இவளை அடிக்கலாம் மிதிக்கலாம், வா ஜாலியாக இருக்கும், வா பாரு நான் யாருன்னு காமிக்கும் பாரு, அடி அடி மிதி மிதி, அவளுக்கு ஒன்றுமே திருப்பி செய்ய மாட்டாவா, ஒன்றுமே அவளுக்கு தெரியாது, அறிவே இருக்காது, வா அப்படின்னு சொல்லி கூவி கூவி எல்லாரையும் அழைத்து வாங்க அடிங்கன்னு சொல்லி உணவன் சொல்லும். நல்லவர்களாக இருந்தால், திருப்பி அடிக்காதவர்களாக இருந்தால் இந்த உலகத்திற்கு அவர்கள் இளக்காரமானவர்களாக இருக்காங்க, ஆண்டிகளாக இருக்காங்க. அடி அடி அடின்னு சொல்லி அடிக்காங்கன்னா திருப்பி அடிக்க மாட்டாங்க தானே. ஆனால் 1 அடிக்கு 10 அடி அவன் அடிச்சிருவான் அப்படின்னா, பழி வாங்கிடுவான் அப்படின்னா, ஐயா அண்ணாச்சி வாங்க ஐயா அப்படியா கவனிங்க, ஐயா கோல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிங்களா, ஐயாவுக்கு சாப்பாடு கொண்டு வாங்க, ஐயா என்ன விஷயமா வந்திருக்கீங்க. பழி வாங்குறவர்களுக்கும் ரவுடிகளுக்கும் மீசியை முறுக்கிறவர்களுக்கும்
கெட்ட வார்த்தை சொல்லுபவர்களுக்கு இந்த உலகம் அவ்வளவு பயப்படுகிறது நடங்குகின்றது. நல்லவர்களையோ அடி 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 என்று சொல்லி அடிக்கின்றது. பிரியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த உலகம் அப்படித்தான் இருப்பதை பார்க்கிறோம். வாய் பேச தெரியலன்னா வேலை பார்க்குற இடத்துல, ஊரில், தெருவில், இல்லைன்னா எங்கேனாலும் சரி, ஊழியத்தில், நம்ம இருக்கிற இடத்துல நம்ம அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க. பதிலுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாரும் அமைதியாகிடுறாங்க. இது என்ன உலகம் என்றே எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவூட்டும்படியாக நான் வருகின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இது நாளிலும் கூட பைபிள் பழிவாங்கலை குறித்து என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். பாருங்கள், உபாகமம் 32வது அதிகாரம் 35வது வசனம். பழிவாங்குதலும் பதிலளிப்பது எனக்குரியது, ஏற்ற காலத்திலே அவருடைய கால் தள்ளாடும். ஆண்டவர் சொல்கிறாரு, பழி வாங்குதலும் பதிலளிப்பது எனக்குரியதுப்பா. வெஞ்சியன்ஸ் இஸ் மைன். உனக்கு யார் தீங்கு செய்கிறாங்களோ, யார் உன்னை அடிக்கிறாங்களோ, யார் உன்னைய தூக்கி போட்டு அடிக்கிறாங்களோ, காரணம் இல்லாமல் உன்ட்ட வழக்காடுறாங்களோ, உன்னை பார்த்து ஏளனமாக சிரிக்காங்களோ, நீ பதிலுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாங்கிறதுனால உன்னை குறித்து பரியாசம் பண்ணி நகைக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் ஏன்ட்ட விட்டுரு. பழி வாங்குதல் எனக்குரியது, நான் உனக்காக அவர்களை பழி வாங்குவேன். ஏற்ற நேரத்தில் அவருடைய கால்கள் தள்ளாடும்படியாக விழுந்து போகும்படியாக செய்வேன். அவருடைய வாழ்க்கை விழுந்து போகும்படியாக, பிஸ்னஸ் விழுந்து போகும்படியாக, அவருடைய பலன் விழுந்து போகும்படியாக, அவருடைய குழுமம் விழுந்து போகும்படியாக நான் செய்வேன். அதெல்லாம் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். நீ விட்டுரு, நீ அவர்களை விட்டுவிடு. பழி வாங்குதல் எனக்குரியது, உனக்காக நான் பழி வாங்குவேன் என்று இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றவராக இருக்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஐயா, அம்மா, நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய், உண்மையான கிறிஸ்தவராய் இருக்கின்றபடியினாலே, பெயர் கிறிஸ்தவராக இருந்து படியடி நடிக்கிற, பழி வாங்குற, கெட்ட வார்த்தை பேசுகிற, ரவுடியாக இருக்கிற எவ்வளோ பேர்கள் உண்டு. நான் அவங்கள பற்றி பேச வரல. உண்மையான ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறதுனால, அன்பானவர்களாக இருக்கிறதுனால, நீங்கள் நல்லவர்களாக இருக்கிறதுனால இந்த உலகம் இந்த யோவாவை போல் உங்களை அடி அடின்னு அடிக்கும்னா, உங்களை மிதின்னு மிதிக்கும்னா, உங்களை கெட்டாவது சொல்லி திட்டுன்னா, உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே உங்களை ஏளனமாக பார்த்து சிரித்து நகைச்சு அவளை ஒரு இன்பம் காணும் அப்படின்னா, நல்லவர்களாகிய அப்பாவிகளாகி உங்களை கண்டு நகைத்து நாடகமாடி சிரிக்கும் என்றால், ஓஹோன்னு சொல்லி கூட்டம் கூடி சிரிக்கும் என்றால், ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பழி வாங்குதல் எனக்குரியது. உங்களுக்காக ஆண்டவர் பழி வாங்குவார். நீங்கள் மௌனமாக இருங்க, சும்மா இருங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தங்களை செய்வார் என்பதை நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, கூட்டம் கூடுறாங்க அப்பாவிகளை பழி வாங்குறதுக்கு. அப்பாவிகள் ஒன்றுமே செய்ய மாட்டாங்கிறதுனால அப்படியே கூட்டம் கூடி அவங்கெல்லாம் கமெண்ட் அடித்து சிரிப்பாங்க இல்லையா? தான் செய்கிற தவிர மறைக்கணுங்கிறதுக்காக, வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்கான அப்பாவி மேலே அந்த பழிகளை போட்டு சிரிக்கிற, அந்த அப்பாவிகளை குற்றவாளிகளாக எல்லாருக்கும் படம் காமிச்சு சிரிக்கிற ஒரு சிலர்லாம் என் வாழ்க்கையில் நான் கண்டு, இப்படிலாம் மனிதர்கள் இருப்பார்களா? அவர்களும் கிறிஸ்தவர்கள் என்பது தான் வேதனையான காரியம். தான் செய்கிற தவறு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் செய்கிற தவற அப்பாவிகள் மேலே போட்டு கைகட்டி சிரித்து ஒரு கூட்டத்தை கூட்டி பாருங்கன்னு சொல்லி தன்னுடைய தவறை மறைப்பதற்காக அப்பாவிகளை பலியாடாய் கொடுத்து மிகப்பெரிய பலிகளை போட்டு மகிழ்ந்த கழிவுறுந்த எத்தனையோ பேர்களை என் வாழ்க்கையில் கண்டிருக்கிற ரத்தமெல்லாம் கொதித்திருக்கிறது. மிக மோசமானவர்கள் இந்த பூமியில் வசிக்கிறார்கள். ஆண்டவர் தன்னுடைய சாயலிலே மனிதர்களை படைத்தார். ஆனால் மனிதருடைய உள்ளமானது, இதயமானது கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் மாறுகிறபடியினாலே அப்பாவிகளை, வாய்ப்பேச தெரியாதவர்களை, பின்னாலிருந்து தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லாதவர்களை இந்த உலகம் இஷ்டத்திற்கு வசைபாடுகிறது, பலியாடுகளாய் மாற்றுகின்றது. அவர்களை அடியடி என்று அடிக்கிறது, பார்த்து நகைத்து சிரிக்கின்றது, அவங்க மேலே எல்லா பழியும் போடுது, தன்னை சுத்தவானாக காட்டிக்கொள்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, என்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் போய் கண்ணீர் வடிக்கிறீர்களோ, நீங்கள் அப்பாவியாக இருக்கிறபடியினாலே, நீங்கள் நல்லவர்களாக இருந்திருக்கிறபடினால் உங்களை பகைக்கிற இந்த உலகத்தை கண்டு போய் கண்ணீர் வடிப்பீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களுக்காக கொதித்தெழுபவராக இருக்கின்றார். உலகம் உன்னை பகைத்தது என்றால், உங்களை பகைத்தது என்றால், உங்களை பகைப்பதற்கு முன்பதாக அந்த உலகம் என்னை பகைத்தது என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. ஒரு மனுஷன் நம்மளை பகைச்சிட்டான்னா, இப்படி வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கான்னா, கடவுளை அவன் பகைத்து விட்டான். ஆண்டவருக்கு ஒருவர் பகையாளியாக இருக்க முடியுமா? இருந்தால் என்ன அவங்க செதஞ்சு போயிட மாட்டாங்களா? நொறுங்கி போயிடுவாங்க. பிரியத்துக்குரியவர்களே, அதைத்தான் இந்த இடத்தில் காண்கிறோம். என்ன பகைச்சிட்டான்ப்பா, நீ பொறுமையாரு, நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியத்துக்குரியவர்களே, இந்த கல்லின் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஆண்டவருடைய போய் ஒருத்தன் மோதினான், அவன் நொறுங்கி போவான். நம்மோடு கூட அவன் மோதவில்லை, நம்மை கேவலப்படுத்தவில்லை, நம்மீது இல்லாத பொல்லாத பழியை போடவில்லை, நம்மை கண்டு நகைக்கவில்லை, ஒரு கூட்டத்தை கூட்டவில்லை, சிரிக்கவில்லை. ஆண்டவரை குறித்து அப்படி பண்ணுறாங்க. கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ குறித்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருப்பார். அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்கள் விடாய்த்திருந்த பொழுது அவர்களை வெட்டினார்கள் என்பது ஞாபகத்திலேயே வச்சுருந்தார். அதுக்கு ஏற்றபடி திருப்பி கொடுத்தார், மறக்கவே இல்லை. உங்களை யாரெல்லாம் கேவலப்படுத்தினார்களோ, வெக்கப்படுத்தினார்களோ, சிரிச்சாங்களோ, அதை ஆண்டவர் கணக்கில் வச்சுருக்காரு. அவர் அது கனெக்டாக திருப்பி கொடுப்பார். யாரை தப்ப முடியாது, ஞாபகத்திலே வைத்திருப்பார். என் மகனை நீ அப்படி கேவலப்படுத்தினாய் அல்லவா, என் மகள் மீது இல்லாத பொல்லாத பழியை போட்டாய் அல்லவா, நீ செய்த தவறை மறைப்பதற்காக இன்னொருத்தர் மேலே அந்த பழியை நீ போட்டாய் அல்லவா. எனக்கு அப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் நிறைய பேரை சந்திச்சிருக்கிறேன். தன்னுடைய குற்றத்தை மறைக்கணுங்கிறக்க அப்பாவி மேலே அந்த பழியை போட்டு விட்டுருவாங்க. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. இதயமே இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்று சொல்லி நாம் அறிய வருகிறோம். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஆண்டவர் பழி வாங்குகின்றவராக இருக்கின்றார். நீங்கள் பழி வாங்கணும்னு சொல்லி நினைக்காதீங்க. நீங்கள் கோவப்படலாம், நியாயமானது. அதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் தினந்தோறும் அழுது உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள், உங்களை வேதனைப்படுத்துவதை குறித்து சொல்லுங்கள். நீங்கள் அமைதியாக இருங்க. கர்த்தர் உங்களுக்காக அவர் பழி வாங்குகின்ற தெய்வமாக இருப்பார் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகின்றேன். ரீத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 39வது வசனம், 2 ராஜாக்கள் 3:39. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்த பொழுதிலும் நான் இன்னும் பலவீனன். சிறுயாவின் குமாரர் ஆகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கும் மிஞ்சினவர்களாக இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பு செய்தவனுக்கு கர்த்தர் அந்த பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவாராக என்றார். ராஜா சொல்கிறார், ஒரு நாட்டு ராஜா சொல்கிறார், நான் ராஜா தான், ஆனால் என்னை விட இந்த சிறுயாவின் குமாரர்கள் யோவாப், அபிஷாய் பலத்துக்கு மிஞ்சினவங்களாக இருக்காங்க. அவங்க தப்பு செய்கிறாங்கன்னு தெரியுது, ஆனால் என்னால் தண்டிக்க முடியாது, ஏன்னா என்னை விட அதிக பலவான்கள் அவங்க இருக்காங்க. ஒரு ராஜாவே விட அதிகமாக யோவாவும் அபிஷேகம் இருந்தாங்களா? பார்த்தீங்களா? உங்கள் பலத்துக்கு மிஞ்சினவங்களை உங்களால் என்ன செய்ய முடியும்? உங்களை விட பெரிய பணக்காரர்களை, உங்களை விட பெரிய அரசியல்வாதிகளை, எல்லா கம்பீரத்தோட ஆள்பலம், அடியாள்பலம், பணபலம், எல்லா பலம் இருக்கிறவங்க என்ன செய்ய முடியும்? மிஞ்சினவங்களாக இருப்பாங்க. அப்போ கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவருக்கு தக்கதான பதில் கொடுப்பாருன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடி அவர் அப்படிப்பட்டவர்களை முறித்து போடுவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அன்னைக்கு ஒரு இடத்துல நான் வரும்பொழுது ஒரு சகோதரி என்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க பெரியவங்க, அவங்களுக்கு எப்படியும் ஒரு 75 வயசு இருக்கும், சாக போகிற வயசு, ரொம்ப வயசாகிடுச்சு. ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு. அப்போ அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க எய்த்து வீட்டில் அவங்களுக்கு ஒரு பிடிக்காது. இன்னொரு சகோதரி அவங்க கோயிலுக்கு போயிட்டு வராங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா அது வரைக்கும் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தவங்களுக்கு நான் பேசுகிறேன், அவங்க பேசுகிறாங்கன்னு அவங்க கவனம் என்கிட்ட இல்லை. அங்கே கோயிலுக்கு போயிட்டு வர்ற அந்த சகோதரி பார்த்து முறைச்சி, அவங்கள பார்த்து பல்ல கடிச்சு, வீட்டுக்கு போகிற வரைக்கும், உள்ளே போகிற வரைக்கும் அப்படின்னு பழி வாங்குற வெறியில் துடிக்கிறாங்க. எதுத்தாப்புல நான் பேசிகிட்டு இருக்கேங்கிறதே அவங்களுக்கு மறந்து போச்சு. அவங்களுக்கு அந்த 75-80 வயசு ஆயிடுச்சு, பரலோகத்துக்கு போக வேண்டிய நேரம். ஆனால் அந்த எழுத்து வீட்டில் உள்ள அந்த அம்மாவை பார்த்து அப்படி வெறிச்சு பல்ல கடிச்சு அப்படி துடிக்கிறாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் பழி வாங்க வேண்டுங்கிற வெறி வருகிறது. சாக வேண்டிய வயதில் அவங்க எல்லாருக்கும் இறக்கம் காமிச்சா தான் ஆண்டவர் அவங்களுக்கு இறக்கம் காமிப்பாங்க, பல்லவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆனால் அதில் எந்த ஒரு குணாதிசயம் இல்லாதபடி அந்த சர்ச்சுக்கு அவங்க வந்தான்னு போனான்னு அவங்க வீட்டு நம்ம வேலையை பார்ப்போமே, நமக்கு 1000 கதைகள் இருக்கு அப்படிலாம் நினைக்கவே இல்லை. அவன் சர்ச்சுக்காக போயிட்டு வரா, நல்ல ட்ரெஸ்ஸாக பண்ணியிருக்கான், நகையாக போட்டுருக்க, பல்ல கட்டிக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் இப்படியாக பழி வாங்கணும்னு துடிக்கிறாங்க. ஐயா, கிறிஸ்தவர்களாக இருப்போம் என்றால் இப்படிலாம் நம்ம துடிக்க முடியாது. இன்னொருத்தரை பார்த்து பல்ல கடிக்க முடியாது, இன்னொருத்தரை பார்த்து அப்படி புகைய முடியாது. இதற்காக ஆண்டவர் என்னையும் உங்களை அழைக்கலை. ஒருவேளை பாதிக்கப்பட்டிருக்கலாம், வேதனைப்படுத்தி கர்த்தர்ட்ட போய் நம்ம சொல்லுவோம். பழி வாங்குறது ஆண்டவர் தானே, நம்மளால் என்ன செய்ய முடியும்? பலத்துக்கு மிஞ்சினவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. யோவாவை போல, அபிஷாயை போல எவ்வளோ பேர் நம்ம பலத்துக்கு மிஞ்சினவங்க இருக்காங்க. கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துரும். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் உங்களுக்காக வழக்காடுவார், நீதி செய்வார். இதைத்தான் இந்த நாளிலே உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த 30 வருட ஆவிக்குரிய ஓட்டத்தில் எவ்வளோ பேர்களை பார்த்துருக்கிறேன். இதை மாதிரி மிக தீங்காக இருந்தவர்கள், பிறருக்கு தீங்கு செய்து மகிழ்ந்தவர்கள் எல்லாம் எப்படி அழிந்து போனார்கள், எப்படி காணாமல் போனார்கள், எப்படி பரிதாபமான முடிவை அவர்கள் சந்தித்தார்கள் என்பதையெல்லாம் என் கண்களாலே கண்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாராவது செயல்பட்டாங்கன்னா அதை குறித்து வச்சுக்கிட்டே வருவார். அதை பல மடங்கு திரும்பி ஆண்டவர் அடிப்பார்.
ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு சிலர் ஒரு அடி அடித்தா 10 அடி அடிப்பாங்கன்னு. ஆண்டவர் 100 அடி அடிப்பார், 1000 அடி அடிப்பார். என் பிள்ளையற்ற இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எத்தனை வயதானால் 60, 70, 80 வயதானால் கணக்கு தீர்க்காமல் அவர்கள் தலை நரைத்த தலை இந்த பூமிக்குள்ளே இறங்காதபடிக்கு விட மாட்டார். கணக்கு வச்சுக்கிட்டே இருப்பார், வைத்து அடிப்பார். பிரியத்துக்குரியவர்களே, இதனால் ஏனோ இந்த பழி வாங்குகிற காரியத்தை குறித்து நான் பேசும்படியாய் ஆண்டவர் என்னை அழைத்தார். யாரையோ குறித்து இன்றைக்கி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கலாம். இப்படி பண்ணுறாங்களே அப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லி கலங்கிக்கிட்டு இருக்கலாம். கலங்காதீங்க. இங்கே ஒருத்தன் பழி வாங்கினா ஒரு நீதிமானை, சற்றேனும் எதிர்பார்க்காத ஒரு அப்பாவியை அப்னரை இந்த யோவா கொன்று போன விளைவு என்ன ஆயிட்டு தெரியுமா? பல வருடங்கள் ஆயிற்று. யோவா அசைக்க முடியாதவனாகவே இருந்தார். ஆனால் ஒரு சமயம் சாலமோன் ராஜா புதுசாக வந்த பொழுது தாவீதுடைய இடத்துல அவர் அங்கே பெனையா மூலமாக இந்த யோவாவுடைய தலையை வெட்டி வீழ்த்துவதை பார்க்கிறோம். அப்போ அவர் சொல்கிறார், நீதிமானாகி அப்னரை நீ கொன்று போட்டாய், அமசாவை நீ கொண்டு போட்டாய், ரத்தம் சிந்த வேண்டிய அவசியமே இல்லாத நேரத்தில் ரத்தம் சிந்தினாய், எனவே நீ உன்னுடைய தலை இப்பொழுது ஆண்டவர் எடுத்தார்னு சொல்கிறார். எவ்வளவோ இந்த நாட்களில் இந்த மண்ணில் பழி வாங்குகிற சம்பவம் 20 வருஷமாக 30 வருஷமாக நடக்குது. இவங்க சைடில் ஒருத்தரை கொள்கிறாங்க, அவங்க சைடில் ஒருத்தரை கொள்கிறாங்க. பழி வாங்கணும் பழி வாங்கணும். அதற்காகவே வாழ்ந்து அழிகிற எத்தனையோ பேர்களை நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, பழி வாங்குகிற எண்ணங்கள் அது ஒரு நாள் அது சரியாக இருக்காது. கடவுளிடம் ஒப்பு கொடுத்து விட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தங்களை செய்வார், பழி வாங்குவார். நாம் பழி வாங்கிட்டு இருந்தோம்னா அது சாபங்களைத்தான் கொண்டு வரும், அது வேதனையைத்தான் கொண்டு வரும். அடுத்தாப்புல அதில் நம்ம அழிஞ்சு போயிடுவோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோன்னா அவர் பழி வாங்குவார். நமக்கு ஒரு குற்றமும் நம்ம மேலே வராது. ஆண்டவர் எவ்வளவு நீதி உள்ள கர்த்தர், நீதி உள்ள நியாயாதிபதி என்பதை நாம் உணர முடியும். எனவே இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். பழி வாங்கணும் சொல்லி அலையாதீங்க இல்லையா. நம்ம அமைதியாக இருப்போம். இக்கட்டுகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது அமைதியாக இருப்போம். நம்மை துன்பப்படுத்துகிறார்கள் என்று தெரிந்தும் கூட அமைதியாக இருப்போம். அப்போ கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், நீதி செய்வார். பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்காக அவர் பழி வாங்குவார். ஏற்ற காலத்தில் அவருடைய கால்கள் தள்ளாடும்படியாக, அவர்கள் ஒன்றுமே இல்லாமல் போகும்படியாக கர்த்தர் செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? எல்லாரும் கண்களை மூடுவோம். அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இதனால் ஒரு அருமையான சத்தியத்தை நாங்கள் கேட்கும்படியாக செய்தீங்களே அப்பா. யோவாப் தன் தம்பியோட இரத்தத்திற்காக அப்னரை கொன்ற குவித்தான யாவை நயவஞ்சகமாய் நாடகம் ஆடி அப்பாவியை கொன்று குவித்தான். ஆண்டவர் கொலை செய்தான். ஆனாலும் அவன் முடிவு அதை போலவே இருந்ததே அப்பா. பட்டயத்தை எடுத்தவர்கள் பட்டயத்தாலேயே போவார்கள் ஐயா. எசப்பா, இந்த அருமையான நாளிலும் கூட உடைய பிள்ளைகள் அநேகர் அப்பாவிகளாக இருக்கிறதுனால, அன்பானவர்களாக இருக்கிறதுனால இந்த உலகம் அவர்களை எப்படி வசைபாடுகிறது, சிரிக்கிறது, தூக்கி தூக்கி போட்டு அடிக்குது. பதிலுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாங்கன்னு எவ்வளவு கேவலமாக நடத்துது. அவங்க செய்யாத பழியெல்லாம் அவங்க மேலே போட்டு சிரிக்குதுலாம் பார்க்குறோம். ஆனாலும் இதையெல்லாம் கணக்கு வைக்கிற தெய்வம் சரியாக அதுக்கு தக்கதாக கொடுப்பீங்க. என்னெல்லாம் அவங்க விதைக்கிறாங்களோ அது கண்டிப்பாக அவங்க அறுப்பாங்கப்பா. மகத்துவம் நிறைந்த தெய்வமே, இந்த உலகத்தில் கடவுள் என்று ஒருவர் உண்டு ராஜா. எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. யாரெல்லாம் இப்போ அப்பாவிகளை, நீதிமான்களை, ஜெபிக்கிறவர்களை, திருப்பி அடிக்காதவர்களை யாரெல்லாம் அடிக்கிறாங்களோ அவங்களை நீங்கள் பழி வாங்காமல் விடவே மாட்டீங்க. நீதி உள்ள கர்த்தாவை ஏற்ற காலத்தில் அவருடைய கால்கள் தள்ளாடுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஒருவன் ஒன்றை விதைத்தால் அதை அறுக்காமல் விட மாட்டீங்க ராஜா. அப்பாவிகளை, தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தல நீங்கள் அடிக்காமல் விட மாட்டீங்க. அதற்காக நமக்கு சோதனையா இறைவா. இந்த அருமையான நாளில் கூட எவ்வளோ பேர் எவ்வளவோ வியாதிப்பட்டிருக்காங்க. எவ்வளவோ துன்பங்களை அந்த வியாதி நிமித்தமாக அவங்க அனுபவிக்கிறாங்க. இப்போ ஆஸ்பத்திரியிலேயே கிடக்கிறாங்க. பல லட்சங்கள் செலவாகுது. ஆண்டவர் வீட்டில் உள்ளதெல்லாம் விற்றாலும் கூட ஆண்டவரை அந்த செலவு பண்ண முடியல. ஒரு வியாதினால் எவ்வளோ பாதிப்பு. ஐயோ நான் செத்து போயிடுவேனோ, ஐயோ மறித்து போயிடுவேன், ஐயோ படுத்த படுக்கையாக இருக்கிறேனே, நாளுக்கு நாளில் சரணம் பலகீனம் அடைகிறது என்று துடிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீ உதவி செய்யும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். தேவனுடைய பலத்தினால இடைக்கட்டும். இலவசமான சுகத்தை தாரும், இலவசமான விடுதலையை தாரும். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் இப்பொழுதே ஒரு பெரிய மாற்றத்தை நீ கொண்டு வர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கட்டிகள் மறையட்டும், புண்கள் மறையட்டும், வேதனைகள் மறையட்டும், கிருமிகள் நோய் தொற்று மறையட்டும், இருமல் நிற்கட்டும். ஆண்டவரை தோத்திர மூச்சு முட்டுதல் மறையட்டும், அடைப்புகள் திறக்கட்டும், கட்டிகள் மறையட்டும், நடக்க முடியாதவர்கள் நடக்கட்டும், கர்த்தாவை பேச முடியாதவர்கள் பேசட்டும், தூங்க முடியாதவர்கள் தூங்கட்டும், சாப்பிட முடியாத நல்லா சாப்பிடட்டும், செரிமானம் ஆகட்டும், கழிவுகள் வெளியேறட்டும். அப்பா, வேலைக்கு மறுபடியும் போட்டு சம்பாதிக்கட்டும், குடும்பத்தில் மறுபடியும் சந்தோஷமான காலங்கள் வரட்டும்.
பணம் இல்லாதபடிக்கு எத்தனை பேர்கள் நொறுங்கி போயிருக்காங்க. கடன் வாங்கி திரும்ப செலுத்த முடியாதனால கல்லனா பூமியில் பார்க்குறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. வட்டிக்காரல் சொல்கிற வார்த்தையை தாங்க முடியல, கேட்க முடியல. கர்த்தாவே மனமேறாங்க. இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்யும், இன்றைக்கு இப்பொழுது ஒரு அதிசயத்தை செய்யும். வருமானத்துக்கான வழியை ஏற்படுத்தி தரும். வருமானமே இல்லைன்னா கடனை எப்படிப்பா தீர்க்க முடியும்? பிள்ளைகளுடைய செலவினத்திற்கு என்ன செய்வார்கள்? எசப்பா வருமானம் உண்டாகட்டும், ஒரு நீரூற்று பாயட்டும், பிள்ளைகள் வெட்கப்படக்கூடாது ஐயா. ஆண்டவரே தோத்திரம். விபத்தை சந்தித்து படுத்த படுக்கையாக இருக்கிற பிள்ளைகளை எழுப்பும். அந்த திருமண வாழ்க்கையை உடைந்து போன பிள்ளைகளுக்கு ஒரு மன அமைதியை தாரும், புதிய வாழ்க்கையை தாரு. ஏராளம் லட்சங்களையும் கோடிகளையும் பிஸ்னஸையும் ஆண்டவரே கட்டடங்களை இழந்து போன, சொத்துக்களை இழந்து போன பிள்ளைகள் மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு தாரு. ஆண்டவரே தோத்திரமே. வயதானுக்கில் விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளும். வாலிபத்தின் பாவங்கள், போதை அடிமைத்தனங்கள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட நண்பர்கள், மொபைல் மற்றும் பைக் அடிமைத்தனத்தில் உள்ளவர்களை விடுவித்து வாழ்வடைய செய்வீராக. அப்பா அம்மா ஏமாற்றி பிள்ளைகள் ஓடி வாழ்க்கையை அழித்துவிடாதபடி காப்பீராக. தகப்பனே, உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் இந்திய தாய் திருநாட்டையும் ஆசீர்வதிங்க. காத்திருக்கிற மக்களுக்கு அதிக ஆசீர்வாதங்களை தாருங்க. அனைத்து மக்களையும், அனைத்து ஆவிக்குரிய மக்களையும், ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. நான் ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சியிலே பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற அடைக்கலான் குருவி முதியோர் உள்ளத்தை ஜெபத்தினான காணிக்கையில தாங்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. அடைக்கலான் குருவி முதியோர் இடத்தில் தங்க ஏராளமான இடங்கள் உண்டு. அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. இரட்சகா, உங்களுடைய கிருபை எங்களை தாங்கட்டும், உங்களுடைய இறக்கம் எங்களை தாங்கட்டும். ஆண்டவரே, நிகழ்ச்சியை கேட்டு ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டு ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீர் பழி வாங்கும், அவருக்கு ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்து. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆமென்.